யா கேக்குதுங்கண்ணா. நீங்க யாருங்கண்ணா? பிரதர் எம் சேவகரத்னா மதுரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர். சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. என்னங்க போட்டு ஃபேஸ்புக்கில் சம்மந்தம் இல்லாமல் எழுதிட்டே இருக்கீங்க. எழுதிக்கிட்டு இருக்கேன். யாரும் தெரியுதா? என்ன யாரும் தெரியுதா? தெரியலீங்களே. நான் தான் பிஜேபி மாவட்டத்தில் சுசீந்திரன் இருக்கார்ல, சரிங்கண்ணா. பேசி ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு தெரியுமா? நக்கீரன்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலைங்கண்ணா எனக்கு. சொல்லுங்க. தொடர்ச்சியா ஏன் கட்சிக்கு எதிராக எழுதுறீங்க? தலைவர் விமர்சனம் பண்றீங்க. நான் எழுதவே இல்லைங்க. ஒரு டைம் கூட எழுதிருக்க மாட்டேன். என்ன எழுதுனேன்? என்ன எழுதுனேன்னு கேக்குறேங்கண்ணா. இப்போ நீங்க சொல்றீங்க மதுரையில் அந்த சிறுத்தை கண்ணி பேசினார்ல ஒரு ஆடியோ, அது சம்பந்தமா பேசுனீங்களா? ஆமா பேசுனேன். என்ன பேசணும்ண்ணா? என்ன தலைவரே, ஏதாவது இல்ல நடந்த சம்பவம் ராஜீவ் காந்தி பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நாங்க விளக்கம் தர்றோம். ஐயோ சாரிண்ணா, நான் இப்ப சொல்லுவேன். நான் வந்துட்டு நின்னுக்கிட்டு இருந்த வண்டியில, நீங்க எங்க இருங்க? நீ என்னது நின்னுக்கிட்டு இருந்த வண்டியில உங்க வண்டி வந்து இடிச்சிச்சு சிக்னல்ல. நின்றுகிட்டு இருந்த வண்டியா? அப்புறம் அது உங்க வண்டி அந்த வண்டி மட்டும் இடிக்க கிடையாதுங்களா? இல்லங்க, நின்றுகிட்டு இருந்த வண்டியில அடிச்சு. ஆமாங்கண்ணா. நல்லா பாருங்கண்ணா. எவ்வளவு பெரிய ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, நடந்த சரி ஓகே. ராஜீவ் காந்தியே உங்க வண்டியை கொண்டாந்து உங்களுக்கு நிப்பாட்டிட்டா, அப்படி உங்க வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அடுத்து சொல்லுங்க. அடுத்து அது நடந்துருச்சு. அடுத்து அதுக்கு உங்க கட்சிக்காரங்க பார் கவுன்சிலுக்குள்ள போய் ஒருத்தர் அடிப்பீங்க, கரெக்டுங்களா? நீங்க அடிச்சத நியாயப்படுத்தல, முழுசா உள்வாங்கிங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய, நீங்க எந்த பிஜேபியில இருக்கீங்களா? ஆமாங்கண்ணா. உங்க கட்சியினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன். ஆமாங்கண்ணா. மாநில தலைவர். நீங்க அவர் கூட போறீங்க. அரசியல் கட்சிக்கும் நடக்கிற யதார்த்தமான சம்பவம் தான். ஒரே நிமிஷங்களே. அரசியல் கட்சி தலைவர் கூட நான் அப்படி இப்ப நீங்களே இதே சொல்றீங்களே, இதே திரு நயனா நாகேந்திரன் அவர்களோட நான் ஏதோ தமிழகத்துல கூடிய ஏதோ ஒரு பகுதிக்கு நான் போறேன். அந்த ராஜீவ் காந்தி நபர் மாதிரி இன்டென்சிவாவோ அன்பார்ச்சுனேட்லியோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கூட இருக்கக்கூடிய 4 சில்வண்டுங்க குதிப்பாங்க. கூட இருக்கவங்களா? எந்த தலைவராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் குதிப்பாங்க. எப்படா எங்க தலைவர் வண்டியை வந்து இடிப்போ குதிப்பாங்க. ஆனா அந்த கட்சி தலைவருக்கு ஒரு பண்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்த பார்த்து வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த தலைவர் எப்ப என்ன சொல்லுவாரு, எப்ப லைட் ஆகுனப்ப வந்து இடிச்சாங்க, அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு தாட்டி விடுங்கப்பா, அவ்வளவுதான் மேட்ரு. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை தாட்டி விடுங்கப்பா அப்படின்னு முடிச்சுட்டு அந்த பிரச்சனை அத்தோட முடிஞ்சிச்சு. அதை விட்டு போட்டு உட்கார்ந்து அந்த கட்சிக்கார பசங்களே கோவத்துல அடிக்க போனாலும் அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அந்த கட்சியோட தலைவர் அதை தடுத்து நிறுத்தணும். இறங்கி வந்து தடுத்து திருத்தி இருக்கணும். நாயனார் நாகேந்திரனும் இப்படிதான் பண்ணிருப்பாரு, அண்ணாமலை அண்ணனும் இதான் பண்ணிருப்பாங்க. என் ப்ரொஃபசர் பேசாதீங்க. அண்ணாமலை ஐயோ எங்க இருங்க, அண்ணாமலை தலைவர் கிடையாது. நீங்க தப்பான முன்னாள் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மாநில தலைவர். எங்க கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். உங்க கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனா நாகேந்திரன். அண்ணாமலை பத்தி பேசுறோம். அந்த மாநில தலைவர் மட்டும் பேசுவோம். இல்ல அண்ணாமலை எனக்கு, அதாவது எங்க கட்சியில வந்துட்டு ஒன்னு சொல்லிட்டுங்களா, எங்க கட்சியில வந்துட்டு அண்ணாமலை என்ன மாநில தலைவரா இல்லையே தவிர்த்து அவர் ஒரு தலைவர் தான். இன்னைக்கு அவருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அண்ணாமலைய பேச வேணாம்னு சொல்றேன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் எல்முருகன் பிஜேபி இங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து லேசா எழுச்சி பெற்றுச்சு. அதை அப்படியே தக்க வச்சாரு அண்ணாமலை, அது மாற்றுக்கிறது இல்ல. அவர் மேல நமக்கு என்ன விமர்சனம்னா, தற்கூரி எடப்பாடினாரு. ஓகேங்களா? அவர் சொன்ன வார்த்தை கேட்டுங்க, தற்கூரி எடப்பாடினாரு. அதிமுக பொதுச் செயலாளரை, ஒரு எதிர்கட்சி தலைவரை தற்கூரினாரு. சரி, அவர் சரியா பேசி சொல்லி முடிச்சிடறேன். நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் அவர் மேல நம்ம விமர்சனம் வைக்கிறோம், அவரை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது காரணம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஒரு படிச்ச அதிகாரி, வேலையை விட்டுட்டு மக்களுக்காண்டி சேவை செய்ய வந்தோம்னு சொல்றாரு. நான் முழுசா பேசி முடிச்சுறேன். நீங்க பேசாம நான் குறுக்கல, நீங்க பேசாம குறுக்கி நான் முழுசா பேசி முடிச்சிடறேன். அண்ணாமலை நீங்க பேர் சொன்னதுக்காண்டி சொல்றேன். இப்ப போல விளக்கம் கொடுக்குறேன். தற்கூரி எடப்பாடின்னு சொன்னார் அண்ணாமலை. உண்மையிலே பரவாயில்லையா? கட்சி இருக்கு, பிஜேபி 2வது இடம் கொண்டு வர்றதுக்கு, திமுக கூட்டணியை ஃபைட் பண்றதுக்கு ஒரு அஜெண்டா பண்றாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். படத்துல காமெடி படங்கள் வர்ற மாதிரி தற்கூரி எடப்பாடின்னு சொன்னாரு. அமித்ஷா வந்து அடுத்து ஒரு 2-3 மாசத்துல தமிழ்நாடு வர்றாரு. அப்படியே எடப்பாடி கூப்பிடுறாங்க. நான் இட்டு கட்டி சொல்லல. சரி, 10 மாசம் சம்திங். 10 மாசத்துல எடப்பாடியை கூட்டுங்கிற உட்கார வச்சாரு. இங்க நாங்க லெப்ட் சைட்ல அண்ணாமலை உட்கார வச்சாரு. ஒரு மீட்டிங் போட்டாங்க.
அடுத்த நான் இதுல அண்ணாமலை தூக்கிட்டாங்க. தூக்கிடல, அவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. பதவி காலம் 3 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சா? 2021 ஜூலை மாசம் அண்ணாமலையான பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி விலகினது வந்து 2025 தான் பதவி விலகிறாரு. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் 2021 இருந்து 22 ஒரு வருஷம், 22 இருந்து 23 2 வருஷம், 23 இருந்து 24 3 வருஷம். அப்போ 3 வருஷம் ஆல்ரெடி. 25 ஆமா, 25 இந்த வருஷம் தான் விலகினாரு. பிஜேபி அஜெண்டாவே மாத்தி அண்ணாமலைக்காண்டி 1 வருஷம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா லாக்டவுன் இருந்ததுனால இல்ல அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தேசிய கட்சி அது வந்து சட்ட வரைமுறை வந்து இப்படி கட்சி உருவாக்க மாதிரி சில பைலாக்கள் உருவாக்குவாங்க. அதுல வந்து லாக்டவுன் வந்துச்சுன்னா அது இயற்கை பேரிடர். அதை நம்ம காரணம் காட்ட வேணாம். பண்ணுங்க. தீன் தயாள் உபாத்யா ஸ்ட்ரீட் வந்து டெல்லியில இருக்கு. நீங்க கொண்டு போய் அங்க சொல்லுங்க எப்படிங்க உங்க கட்சியோட அதுக்கு அந்த கட்சிக்கு நம்ம உங்க கட்சிக்கு எங்க கட்சியில இருந்து உங்களை பேச சொல்லல. பிஜேபியோட செயல் திட்டத்தை பேசுறேன். அண்ணாமலைன்னு இப்ப பேர் சொன்னாலும் சொல்றேன். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அது ஒரு பக்கத்துல கூட கலந்து நிற்போம். சரி, அது உங்க உட்கட்சி பிரச்சனை, அதுக்கு நம்ம தலையிட விரும்பல. அப்படி சொன்ன அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் சிங்கம் சாட்டை எடுத்து எதுக்கு அடித்தாங்க? எனக்கு என்னமா அதுக்கு வெட்ட தெரியாம உட்காந்துருக்கேன். செருப்பையான் கலட்டினாரு, திருப்பி செருப்பை மாட்டி விட்டாருன்னு நயனாந்தரன் என்ன விட தெரியாம இருக்கான். இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. நான் சொல்லி முடிச்சிட்டேன். தமிழ்நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர், ஒரு கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுட்டாருன்னா இந்த கேடு கட்ட திமுகல ஞானசேகரன் ஒரு உத்தம புருஷன் இருந்தா அப்படி. அந்த உத்தம புருஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணை கற்பழிக்கிற அப்படி, ஒரு பெண்ணால நிறைய பேரை பண்ணிருக்கா அப்படி. ஓகேங்களா? அந்த சம்பவமே நடக்கிறேன்னு திமுக இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன். நான் அந்த சம்பவத்தை முதல் கட்டமா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி, முதல் கட்டத்துல நீங்க வந்துட்டு எவ்வளவு அழகா பீரியட் அடிக்கலாம் நிறைய விஷயத்த சொன்னீங்க. அப்படி பேசினாலும் இப்படி பேசினாலும் எவ்வளவு அழகா பீரியட் அடிக்கிறதுக்காக சொன்னீங்களோ, அதே போல அண்ணாமலையான சாட்டையால அடிச்சுக்கிறதுக்கு சொல்லி முடியுங்க. அண்ணா ஒரே அப்படிலாம் எனக்கு சொல்றேன். நீங்க இதை எதிர்பார்க்கிற போது நான் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு ஆன்சர் பேப்பர் எழுதிட்டு வாங்க. வேணா கையெழுத்து போட்டு கொடுத்து சிம்பிளா முடிச்சுட்டு போறேன். இல்ல ஒரு விஷயத்த பேராகிராஃபா சொல்ல வேணாம். இப்ப திமுக கட்சியை சேர்ந்த ஒரு குற்றச்சாட்டு பண்ணாருன்றதுக்காண்டி சாட்டை எடுத்து அடிச்சாரு. ஒரே நிமிஷம், அப்படி தெளிவா சொன்னாதான் புரியும். அதாவது இருங்களேன், அப்போ அந்த பொண்ணை வந்துட்டு திமுக இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பர்சன் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணை தான் கேள்வி கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எதுக்கு அங்க போச்சு இங்க போச்சுட்டு. அண்ணாமலை என்ன சாட்டையால அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் வந்து பெருசாகி இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அப்போ அதுக்காக அண்ணாமலையான சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. சாட்டையால அதான் அடிச்சுட்டாரு. நீங்க நல்லா படிக்கக்கூடிய நபர் நினைக்கிறேன், நல்லா கேட்கக்கூடிய நபர் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் செக் பண்ணிட்டு கூட என்கிட்ட வாங்க. 2வது, செருப்பு போடாத காரணம் வந்து இந்த திமுக ஆட்சியை அகற்றுற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். ஒரே முடிஞ்சதுங்களா? ஒரே ஒரு நிமிஷம் திமுக ஆட்சிய இல்லங்க வேல் எடுத்துட்டு வந்தாரு அண்ணன் எழுமுடியன். வேலுக்கு எடுத்ததுக்கான என்ன விட எனக்கு கிடைச்சான்னு தெரியல. ஒண்ணு அண்ணாமலை கலட்டினார்ல. இல்லங்க நான் சொல்றேங்க, நான் பதில் பேசமா நீங்க பதில் பேச மாதிரி இருந்தா நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லணும். நீங்க கேட்ட கேள்வி நீங்களே பதில். இப்போ அவருக்கு அண்ணாமலையான செருப்பு போட மாட்டோம் சபதம் எடுத்த அப்படி. ஆனா நாயனார் தலைவர் பதவிக்கு வரும்போது அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு, நான் உனக்காக அதை பண்றேன்னு. சென்னையில இருக்கக்கூடிய நயனார் கழட்டி அவர் கொடுத்துட்டாருன்றீங்களா? நாயனார் நாகேந்திரனும் எல்லா தலைவரும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அவர் போட்டா அப்படி தவிர்த்து ஒருத்தங்க என் மேல, அதாவது அந்த கட்சி தலைவர் மேல நிறைவேறதுக்கு நீங்க போராடுங்க. அதை நம்ம 2026 எதிர்கொள்வோம். இப்ப இந்த விஷயத்த பேசுவோம், ராஜீவ் காந்தி விஷயத்த பேசுவோம். சொல்லுங்க. இப்ப அதே மாதிரி இப்ப நான் தெளிவுபடுத்திட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுங்க. சிரிச்சிங்கல்ல, காங்கிரஸ் கூட ஒருத்தர் கூட்டணி வைக்க மாட்டேன். அப்படி காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி வைக்க மாட்டேன். காங்கிரஸ் கூட ஒருத்தர் கூட்டணி வைக்க மாட்டேன்னாரு. ஆமா, நாங்க தான் சொன்னோம். இப்ப எது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? நீங்க விளக்கம் கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் பண்ணி விளக்கம் கொடுத்தீங்களா? சொல்லுங்க. நான் 1 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறேன். இப்ப அதெல்லாம் விட்டுருவோம் தலைவா. இப்ப லைவ்ல நடக்கிற பிரச்சனை நீங்க கையில எடுத்து மதுரை சிறுத்தக்கண்ணி பேசினத மதுரைக்கு வரேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டீங்களா?
நான் மதுரைக்கு வரேன். அண்ணா எந்த மாவட்டம்? அண்ணா எந்த மாவட்டம்? ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்போ வரைக்கும் நீங்க பண்ணீங்களா, போட்டீங்களா, செஞ்சீங்களான்னு நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களே தவிர்த்து நீங்க இதை பார்த்துட்டு இதை வந்து இப்ப கிட்ட பேச கிடையாது. இப்போ நீங்க பண்ணுங்க, நீங்க நான் என்னெல்லாம் பேசிருக்கேன், என்னெல்லாம் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா கால் பண்ணுங்க. தயவு செஞ்சு தலைவா நீங்க நான் பார்க்கவே உங்களுடைய செயல் திட்டம் என்னன்னு எங்களுக்கு புரியும். வந்து ஒரே ஒரு விஷயம் தலைவா, ஒரு விஷயம் நீங்க இல்லங்க நான் சொல்லி முடிச்சிருங்க. ராஜீவ் காந்தி மேட்ரு என்ன நடந்துச்சு, அதுக்கு அது ஏன் கையில் எடுத்தாங்க அப்படின்றதுக்கான விளக்கம். உங்க கட்சி ஆளுங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுல, கேஸ் பதிவு அவர் மேலையும் போட்டாங்க, அது முடிஞ்சாச்சுல, கேஸ் பதிவு பாத்துக்கலாம். சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன கொஸ்டின் பண்ணிருக்கீங்களா, நீ அதை பண்ணியா போட்டியா அதை பண்ணியான்னு நீங்க அழகா பேசுறீங்களா? நீங்க அழகா பாரதி வந்துட்டு கடைசியா என்ன விஷயம் பேசியிருக்கா, உங்க கட்சியை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. சொன்னாங்க அதை பார்த்தா உன்ட நார்மலா பேச முடியாத பார்க்காமே பேசுறேன்.